குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு கிளாஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்எம்எம்எஸில் வந்து சோஷியல் சயின்ஸில் இந்த வீக்குக்கான பிளான் ஓகேவா. இன்றைக்கி வந்து மார்க் டெஸ்ட் 1 நடந்திருக்கு, வீக் டெஸ்ட் ஓகேவா. அந்த வீக் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து சோஷியலில் கேட்ட 20 கொஸ்டினுக்குமே ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அதனால் அது என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸை பார்த்துட்டு அந்த கொஸ்டின் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அது வரும். அதேமாதிரி நம்ம ஆன்லைன் கிளாஸஸும் கொண்டு போகிறனால நீங்கள் மேக்ஸிமம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இந்த கிளாஸை பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளோட சோஷியல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த வருஷம் பேட்டர்ன் இது தான் சரிங்களா. என்ன பேட்டர்ன் கேட்டிருக்காங்க, டைரக்ட் கொஸ்டின் வந்து நமக்கு 26 வந்துருக்கு, அசர்ஷன் ரீசன் 1 வந்துருக்கு, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 1, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 2, கரெக்ட் பேர் 1, இன்கரெக்ட் மேட்ச் த ஃபாலோவிங் 2, க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் 1, ஆட் 1 அவுட் 1. இப்போது ஒரு எக்ஸாமை ஈஸி இல்லை கஷ்டம் எப்படி தீர்மானிக்கிறேன்னா இந்த கொஸ்டின் பேட்டர்ன் தான் தீர்மானிக்கிறேன் சரிங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு லெசனை படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் அந்த லெசன்லேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதா இம்பார்ட்டன்ட். அதனால் கிளாஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா கொஸ்டினை யோசிக்கணும், நாட் டு அட்டெண்ட் ரீட் அ மோர் லெசன். அதிகமாக லெசனை படிக்காமல் அந்த லெசன் மூலயமா கொஸ்டினை எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஓகேவா. அதுக்கு தான் இந்த பேட்டர்ன் நமக்கு இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அப்போ இந்த 10 பேட்டர்னில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும், அதுதான் நம்மளோட வியூ பாயிண்ட் ஓகேவா. சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், இந்த 10 பாயிண்ட்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. அடுத்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து லெசனை பார்ப்போம். ஹிஸ்ட்ரியில் நமக்கு டோட்டலாக நான் 2ஆக பிரிச்சுருக்கேன். ஒன்று சோர்ஸஸ், இன்னொன்று கிங்ஸ் 7th ஓகேவா. சோர்ஸஸில் 4 லெசன் இருக்குது, கிங்ஸில் 5 லெசன் இருக்குது. ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நமக்கு 8 லெசன் 8th இருக்குது. இதில் வந்து இந்த 4 லெசனை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களால் 6 மார்க் எடுக்க முடியும். கிங்ஸை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா 4 மார்க் எடுக்க முடியும். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் எடுக்க முடியும். டோட்டலாக நமக்கு 146லேருந்து 159 வரைக்கும் ஹிஸ்ட்ரி சரிங்களா. அதில் 14 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 14 கொஸ்டின் இந்த லெசனில் இருந்துதான் வரும். அப்போ டோட்டலாக எவ்வளோ லெசன் இருக்குது, 5 4 12 ஒரு 17 லெசனில் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களால் 12 மார்க் வரைக்கும் எடுக்க முடியும் சரிங்களா. அது என்னென்ன பேட்டர்ன் என்னென்னங்கிறத நான் அடுத்த கிளாஸஸில் சொல்கிறேன் சரிங்களா. நீங்கள் அதை பாருங்கள் ஓகேவா. இப்போ அடுத்தது, இப்போ நம்ம பார்த்த இந்த 7 பேட்டர்ன்லேருந்து தான் எவ்ரி இயர் என்எம்எம்எஸில் கேட்குறாங்க. இது 26 ஓகேவா. ஸோ இந்த பேட்டர்னை தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதா உங்களோட அடுத்த ஒரு நோக்கமாக இருக்கணும் ஓகேவா. ஸோ டைரக்ட் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நீங்கள் இங்கே தான் நீங்கள் ஒரு மெயின் திங் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து புக்கில் இருந்து டைரெக்டாகவே கேட்குறாங்க. இதை வந்து நீங்கள் ஈஸி டு மாடரேட்டாக பிரிச்சுக்கலாம் ஓகேவா. அப்போ ஈஸின்னாரு 75% உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், மாடரேட்டுங்கிறது 50% ஆன்சர் பண்ண முடியும். ஹார்டு இருக்குமா அப்படின்னா இருக்காது சரிங்களா. ஹார்டு இல்லை நமக்கு இந்த 2. இதுக்கு என்ன சார் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ், ஆத்தர்ஸ், புக்ஸு, பிளேசஸ், டினோட்ஸ், இது என்ன சொல்லுது, அது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹிஸ்ட்ரியில் கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா. அடுத்தது இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், டேட்ஸ், ஃபஸ்ட்டு பர்சன் யார், அதோட ரீசன் என்ன, ஐடென்டிஃபை என்ன, இது என்ன சொல்லுது, அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. எவ்ரி இயர் புதுசாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஓகேவா. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் 26 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, அந்த 26ல் உங்களால் 20 வரைக்கும் எடுக்க முடியும் ஓகேவா. 20 வரைக்கும் எடுக்கிறதே வெல் அண்ட் குட். அதுக்கு மேலே ஒரு 10 கொஸ்டின் 10 மார்க் எப்படி எடுக்கிறோம் அதெல்லாம் நமக்கான கட் ஆஃப் தீர்மானிக்குது ஓகேவா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், த கம்போசிஷன் ஆஃப் மெட்டல்ஸ் இந்த காயின்ஸ் இண்டிகேட் த டேஷ் கண்டிஷன் ஆஃப் த எம்பையர். நாணயங்களில் இருக்க அந்த கலவை எதை குறிக்கிற அப்படின்னா பொருளாதார எக்கனாமிக். இப்போ இதை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு காயின், இப்போ நம்ம வந்து பணத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு பொருளை வாங்குறதோ விற்கிறதோ எங்கே வரும், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் தானே வரும். அது பொலிட்டிக்கலில் வருமா, வராது. சோஷியலில் வருமா, வராது. கல்ச்சுரலில் வருமா, வராது. அப்போ இந்த பேசிக் ஐடியா இருந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பட் இதுவே நம்ம ஸ்கூல் புக்கில் கேட்டிருக்காங்களான்னா இங்கே பாருங்கள், த கம்போசிஷன் ஆஃப் மெட்டல்ஸ் இன் த காயின்ஸ் gives us information on the economic condition of the empire. ஸ்கூல் புக்கில் அப்படியே டைரெக்டாக கேட்டிருக்காங்களா,
இந்த மாதிரி தான் டைரெக்டாக கேட்பாங்க. எல்லா கொஸ்டினுமே ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு மெத்தடு. அடுத்தது என்ன அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங். இங்கே பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் தெரியணும். எலிமினேஷன் மெத்தட் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி சார் அப்படின்னா அது பார்ப்போம். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் இங்கே பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 அதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னால் என்ன, 1 அண்ட் மற்றும் 2 வந்து எதை சொல்லுது, இதிலெல்லாம் ஆப்ஷன் எலிமினேஷன் யூஸ் பண்ணலாம். அசர்ஷன் ரீசன்லேயுமே இதே விஷயம்தான். ஒரு சில டாப்பிக்கை தான் அது டிஸ்கிரைப் பண்ணுமே. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஆப்ஷன் எலிமினேஷன், இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். சரிங்களா? இது வந்து லெசன். நம்ம அடுத்த கிளாஸில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அது உள்ளார என்னென்ன லெசன் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸில் அடுத்த கிளாஸில் பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? இது வந்து என்எம்எம்எஸை பற்றின ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேட்டர்ன். சரிங்களா? மற்ற பேட்டர்னை பற்றியுமே நம்ம அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். டவுட் ஏதாச்சும் என்ன கேளுங்க.